ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சேமியா உப்புமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சேமியா உப்புமா ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லாம், சட்னி வச்சுக்கலாம். நான் சர்க்கரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சர்க்கரை தான் வச்சுருக்கேன். சர்க்கரை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சேமியா உப்புமாவை தான் ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், வறுத்த சேமியா, அணில் வறுத்த சேமியா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கூடுதலாக இருந்தால் சேமியா உப்புமா நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டீஸ்பூன். தீ வந்து சிம்மில் வச்சுருங்க. நல்லா பொரியட்டும். நல்லா செவந்து வருது பாருங்கள், நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த டைமில் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸு நல்ல நீள் வாட்டத்தில் நல்ல பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சின்ன சைஸாக. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது பாருங்கள், ஒரு 5-6 முந்திரி இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி. பாருங்கள், இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி. இந்த சேமியா உப்புமாவுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு ஒரு பாக்கெட்டு தான் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இதை நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சேமியாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் தண்ணி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சேமியா பிரித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் வந்து சேமியா உப்புமா வந்து நல்லாயிருக்கும். நம்ம எடுத்துருக்க சேமியாவை அப்படியே சேர்த்துடலாம். உதிர்த்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விடுங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வச்ச தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. உப்பு இருக்கான்னு பார்த்து இப்போ செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ சேர்த்துக்கங்க, சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடி வைங்க. ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்தனா நல்ல உதிரி உதிரியாக நமக்கு சூப்பராக கிடைக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தனித்தனியாக அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சேமியா உப்புமாவை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.